என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? வணக்கம் நண்பர்களே, பவர் அப் பிளேக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஆரம்ப நிலை வீரரா? பூயா பெற கஷ்டமாக இருக்கிறதா? கவலை வேண்டாம். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு முறைகளை எளிதாக புரிந்து கொள்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு முழுமையான வழிகாட்டியை வழங்குகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரோவாக மாறுவீர்கள். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃப்ரீ ஃபயர் அடிப்படை விளக்கம். ஃப்ரீ ஃபயர் ஒரு பாட்டில் ராயல் விளையாட்டு. இதில் 50 வீரர்கள் ஒரு தீவிற்கு இறங்கி வாழ்க்கைதனை பாதுகாத்து கடைசி வரையில் உயிருடன் இருக்க வேண்டும். நீங்கள் சோலோ, டுவோ அல்லது ஸ்குவாட் முறையில் விளையாடலாம். உங்கள் லட்சியம் சரியான இடத்தில் இறங்கி நல்ல ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு எதிரிகளை தோற்கடித்து வெல்ல வேண்டும். பயனுள்ள அடிப்படை தகவல்கள். கேம் மோட்ஸ்: சோலோ, டியூஓ, ஸ்குவாட், கிளாஷ் ஸ்குவாட். நோக்கம் கடைசி வீரராக உயிருடன் இருக்க வேண்டும். கில்க்கு பதிலாக சர்வைவல் முக்கியம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். பகுதி 2: சிறந்த இறங்கும் இடங்கள், லேண்டிங் ஸ்பாட்ஸ். நீங்கள் எந்த இடத்தில் இறங்குகிறீர்கள் என்பது உங்கள் சர்வைவல் ஐ முடிவு செய்யும். ஆரம்ப நிலையில் கிளாக் டவுனர், பீக் போன்ற இடங்களை தவிருங்கள், ஏனெனில் அவை ஹாட் டிராப் இடங்கள். அதற்கு பதிலாக கேப் டவுன், மார்ஸ் எலக்ட்ரிக், ரெம், நாம் வில்லேஜ் போன்ற அமைதியான இடங்களை தேர்வு செய்யுங்கள். இங்கு சிறந்த லூட் கிடைக்கும் மற்றும் எதிரிகள் குறைவாக இருப்பார்கள். சிறந்த லேண்டிங் ஸ்பாட்ஸ்: சேஃப், கேப் டவுன், மார்ஸ் எலக்ட்ரிக், ரிம், நேம் வில்லேஜ். ரிஸ்கி, பீக், ஃபேக்டரி, கிளாக் டவர். யார் சாமி எங்க தோன்றா? பகுதி 3: லூட்டிங் மற்றும் சிறந்த ஆயுதங்கள். இறங்கியவுடன் உங்கள் முதல் வேலை லூட் செய்வது. சிறந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு ஆர்மர் மற்றும் மெட்கிட்ஸ் எடுங்கள். பயிற்சியாளர்களுக்கு MP40, MP4, A1 மற்றும் UAMB போன்ற ஆட்டோமேட்டிக் கான்கள் சிறந்தவை. ஸ்னைப்பர் ரைபிள்ஸை தவிருங்கள். எய்ம் செய்ய பரிசீலனை வேண்டும். பெஸ்ட் கன்ஸ் ஃபார் பிகினர்ஸ்: க்ளோஸ் ரேஞ்ச் MP40, M1887 ஷாட்கன், மிட் ரேஞ்ச் M4A1, ஸ்கார் லாங் ரேஞ்ச் SVD, SKS. மேலும் எப்போதும் க்ளூ வால்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள், அவை உங்களை காப்பாற்றும். சரிங்க, நான் கூட பூஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு நினைச்சேன் சார். பகுதி 4: சிறந்த மூவ்மெண்ட் மற்றும் சர்வைவல் டிப்ஸ். வெற்றி பெறுவதற்கான 3 முக்கிய சர்வைவல் டிப்ஸ்கள். 1. எப்போதும் நகர்ந்து கொண்டே இருங்கள், நிலையாக நிற்காதீர்கள், எதிரி எளிதாக ஷூட் செய்யலாம். 2. மறைவிடம் தேடுங்கள், பில்டிங்ஸ், ராக்ஸ், வால் போன்றவற்றை பயன்படுத்துங்கள். 3. ஜம்ப், பிளஸ் அண்ட் க்ரோஸ் கலவை, எதிரிகளை குழப்பி எளிதாக மோதலாம். நீங்கள் எவ்வளவு அன்பிரடிக்டபிளாக இருப்பீர்களோ எதிரிகள் ஷூட் செய்வது அவ்வளவு கடினமாக இருக்கும். பகுதி 5: எப்படி மோதல்களில் வெல்லலாம். மோதல்களில் வெல்ல சில முக்கிய டிப்ஸ். ஹெட்ஷாட் எய்மை மேலே தள்ளி குவிக் கில்ஸ் பெறுங்கள். குளோவால் பயன்படுத்துவது பாதுகாப்பாக இருக்கவும் ரிப்போசிஷன் செய்யவும். 3ஆம் தரப்பு தாக்குதல். எதிரிகள் மோதும் போது இறுதியில் அட்டாக் செய்யுங்கள். நீங்கள் ரஷ்யாக அட்டாக் செய்யும் முன் யோசிக்க வேண்டும். மற்றவர்கள் முன்னே அட்வான்டேஜ் பெறலாம். பகுதி 6: சேஃப் ஜோன் மற்றும் ஃபைனல் சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜிஸ். கேம் முடியும் போது சேஃப் ஜோன் குறையும். ஜோனுக்கு உள்ளே இருங்கள். வெற்றியாளர் ஜோனில் அதிகமாக ஓடாமல் நிதானமாக எதிரிகளை கண்காணியுங்கள். மேஜிமேக் 1 vs 1 ஃபைட்டில் கிரெனேட்ஸ் மற்றும் மாலட்டோவ்ஸ் பயன்படுத்துங்கள் மற்றும் முக்கியமாக கூலாக இருங்கள். இந்த டிப்ஸ்களை பின்பற்றுங்கள், வெற்றி உங்களையே தேடி வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் and சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் முதல் பூயா பற்றி சொல்லுங்கள். உங்கள் வெற்றி கதைகளை கேட்க ஆவலாக இருக்கிறேன். வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா.